Good morning students, welcome to Sheba Group of Schools online class. So in this class we are going to start the term 2 portion. So term 2 start பண்ண போறோம். term 1 நம்ம complete பண்ணியாச்சு. So இந்த term 1ல இருந்து உனக்கு quarterly examsக்கு questions எல்லாமே வரும். இப்போ நம்ம நியூவா வந்து term 2 book பார்க்க போறோம். Okay students, இதுதான் உங்களோட social science term 2 book. ஓகே, உனக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்குது. இதில் ஹிஸ்ட்ரியில் 3 லெசன் இருக்குது, ஜியோகிராஃபியில் 1 லெசன், சிவிக்ஸில் 2 லெசன் அண்ட் எக்கனாமிக்ஸில் 1 லெசன். ஸோ டோட்டலி உனக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்னு இத்தனை லெசன்ஸ் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ரிசோர்ஸஸ் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனில் பார்த்தோன்னா ஒரு மதர் அண்ட் டாட்டர் பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க டாட்டர் வந்து அவங்க மதர்கிட்ட கேட்குறாங்க, நம்ம ஃபாதர் வந்து ரிப்போர்ட் கார்டு வந்து சைன் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஃபாதர் எங்கன்றப்ப ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மதர். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, என்ன ஒர்க், என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க்குன்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, யுவர் ஃபாதர் ஹி இஸ் அ மேனுஃபேக்சரர், ஹி யூசஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங், மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் என்ன, அதாவது இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறதே ரிசோர்ஸ் தான். அப்போ அந்த கேர்ள் கேட்குறா ரிசோர்ஸ்னால் என்ன, லைக் திஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப ஸ்டார்ட் ஆகிறது தான் நம்ம லெசன். ஸோ ஹியர் ரிசோர்ஸஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ், ஹியூமன் தேவைப்படுற, மனுஷங்களுக்கு தேவைப்படுற திங்ஸு தான் என்னன்னு சொல்கிறாங்க, அதுதான் ரிசோர்ஸ்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ வென் எனிதிங் இஸ் ஆஃப் சம் யூஸ் இட்ஸ் பிகம்ஸ் வேல்யூபிள், ஆல் ரிசோர்ஸ் ஹேவ் வேல்யூ, எல்லா ரிசோர்ஸ்க்கும் என்ன இருக்குது, வேல்யூ இருக்குது. ஸோ நமக்கு இங்கே கமர்ஷியல் ரிசோர்ஸ், நான் கமர்ஷியல் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். கமர்ஷியல் ரிசோர்ஸ்னால் அதிக வேல்யூ இருக்கிறத கமர்ஷியல் ரிசோர்ஸ் சொல்கிறோம். நான் கமர்ஷியல்னு இருக்குது. அப்போ நான் கமர்ஷியல்னால் என்னென்னா, நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது, ஈஸியாக கிடைக்கிறத வந்து நான் கமர்ஷியல் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ கமர்ஷியல் ரிசோர்ஸில் நமக்கு எக்ஸாம்பிள் பெட்ரோலியம். ஸோ தட்ஸ் வெரி எக்கனாமிக் வேல்யூ அதிகமாக இருக்கிறது தான் பெட்ரோலியம். ஸோ அது கமர்ஷியல் ரிசோர்ஸ்னும். நான் கமர்ஷியலுன்றப்ப அதில் ஏர் வாட்டர் லைக் திஸ், இப்போல்லாம் நமக்கு அதுக்கு எப்படி, நமக்கு அது வந்து நேச்சுரலாக கிடைக்கிறது. ஸோ ஏர்லாம் வந்து நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிறது, அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கிறது லைக் திஸ், இதெல்லாம் நான் கமர்ஷியல் திங்ஸ்னு சொல்கிறாங்க. So here anything becomes a resource only when its use is discovered. ஆக்சுவலாக ரிசோர்ஸ்ன்றது எப்படின்னா டைம் அண்ட் டெக்னாலஜி, இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் ரிசோர்ஸே டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. டைமுக்கு ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, டெக்னாலஜிஸ் நிறைய வந்து மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு ரிசோர்ஸ் கிடைக்குது. ஸோ ரிசோர்ஸ்ன்றது டைம் அண்ட் டெக்னாலஜி தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தான் ரிசோர்ஸில் சொல்கிறாங்க. ஸோ ரிசோர்ஸ் கேன் பி நேச்சுரல், மேன்மேட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். இதில் ரிசோர்ஸே பார்த்தா 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ் ஒன்று, மேன்மேட் ரிசோர்ஸ் ஒன்று, ஹியூமன் ரிசோர்ஸ் ஒன்று. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கோம் பாரு. ஆன் த பேசிஸ் ஆஃப், இதில் உனக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆல் ரிசோர்ஸ் தட் ஹாவ் டைரக்ட்லி ப்ரொவைடட் பை நேச்சர் ஆர் கால் நேச்சுரல் ரிசோர்ஸ். டைரெக்டாக நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது, நேச்சர்கிட்டருந்து நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற திங்ஸ் தான் நேச்சுரல் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸே பார்த்தோன்னா 5 டைப்ஸ் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. On the basis of origin, on the basis of development, on the basis of renewability and on the basis of distribution, last one on the basis of ownership. So இந்த 5 types இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், on the basis of origin. இதில் எல்லாத்துலேயுமே கீழே வந்து டைப்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் on the basis of development இருக்குது, இதில் renewabilityயில் renewable and non renewable இருக்குது. அதே மாதிரி on the basis of distribution, last one ownership சொல்லிட்டு 5 types of natural resource உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒரிஜின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது நம்ம வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒரிஜினில் ஃபஸ்ட் ஒனில் அதில் டிவிஷன் தான் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக்ன்றது. ஸோ பயோட்டிக்ன்றது பார்த்தோன்னா லிவிங் திங்ஸ், எல்லா லிவிங் திங்ஸுமே இன்க்ளூடிங் த ஹியூமன்ஸ், எல்லா லிவிங் திங்ஸுமே நம்ம வந்து பயோட்டிக் சொல்கிறோம். ஏபயோட்டிக்ன்றது நான் லிவிங் திங்ஸ், இந்த வாட்டர், சாயில், லேண்ட், ஏர், மினரல்ஸ் லைக் திஸ், இது எல்லாமே ஏபயோட்டிக் சொல்கிறோம். ஸோ ஆல் லிவிங் ரிசோர்ஸஸ் ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம், எல்லா பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே வந்து என்னன்னு சொல்கிறோம், பயோட்டிக் ரிசோர்ஸஸ்னு சொல்கிறோம். ஏபயோட்டிக்ன்றது பார்த்தோன்னா நான் லிவிங் திங்ஸு, லேண்ட், வாட்டர், ஏர் இதெல்லாம் சொல்கிறோம். And also the biotic resource were mere substance till they recognized by humans
human needs substance were collected by the ancient men and the man had only 3 basic needs. ஆக்சுவலாக இதில் பார்த்தோன்னா பயோட்டிக் ரிசோர்ஸில் மேனுக்கு வந்து ஒரு 3 நீட்ஸ், ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர். இதை he collected things through primary activities such as hunting, food gathering, fishing and forestry. நார்மலாக ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸாக வந்து நம்ம ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர் இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது பயோட்டிக்கில் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் வந்து நம்ம தேவைப்படுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம், ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸாக வந்து ஹண்டிங் பண்ணுவோம், ஃபுட் கேதரிங் பண்ணுவோம், ஃபிஷ்ஷிங் இதெல்லாம் வந்து முன்ன காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது தான் என்னாச்சு, அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏபயோட்டிக் ஆக்டிவிட்டீஸில் ரிசோர்ஸில் பார்த்தோன்னா இந்த லேண்டெல்லாம் இப்போ வந்து நிறைய வந்து பீப்புள்ஸ் வர வர என்ன ஆச்சு, தே வெண்ட் இன் சர்ச் ஆஃப் பெட்டர் லேண்ட் ஃபார்ம், நல்ல லேண்ட் ஃபார்ம் கிடைக்கணுன்றதுக்காக வாட்டர் நிறையா தேவைப்படுது. இதை மாதிரி இதுக்காக என்ன பண்ணாங்க, பிளேசஸ் எல்லாம் மாற ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஹியூமன்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இது தேவைப்படுச்சு இல்லையா, ஒரு ஹண்ட் பண்ணுறதுக்குனால அதுக்கு வெப்பன்ஸ் தேவைப்படுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணவங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, நிறையா வந்து காப்பரு, அயனு இதை மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்காக தேடி எல்லா திங்ஸையும் தேடி அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறையா மெட்டல் திங்ஸ் வச்சு ஆர்னமெண்ட்ஸு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஏபயோட்டிக் வச்சு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் உன்னோட ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒரிஜினில் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டு. ஸோ டெவலப்மெண்ட் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட்டில் 2 டைப்ஸ் இருக்குது, ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அண்ட் பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ்னு இருக்குது. ஸோ ஆக்சுவல்னால் என்ன, பொட்டென்ஷியல்னால் என்னன்றாங்க பாரு. த ஆக்சுவல் ரிசோர்ஸ் ஆர் தட் பீயிங் அ குவான்டிட்டி அவைலபிள் இஸ் நோன். ஆக்சுவலாக அது வந்து இருக்குன்றதுக்காக உனக்கு தெரியும், அதாவது இந்த ரிசோர்ஸ் வந்து இருக்குன்றது நமக்கு தெரியும். அதுதான் இப்போ அதில் பாரு எக்ஸாம்பிள் உனக்கு வுட் ப்ராசஸ்ன்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதே இது உனக்கு நம்ம புக்கில் பார்த்தோன்னா கோல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோல் வந்து நெய்வேலியில் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அங்கே போய் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த கோல்லாம் எடுப்போம். லைக் திஸ் வுட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாரஸ்ட்லேருந்து வுட் எடுக்கிறோம். ஸோ ஆக்சுவல் ரிசோர்ஸ் நமக்கு இந்த ரிசோர்ஸ் அந்த பிளேஸில் இருக்குன்றது நமக்கு தெரியும், எந்த குவாலிட்டியில் என்ன குவான்டிட்டியில் இருக்குன்னு. ஆனால் பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ்ன்றது பார்த்தோன்னா எக்ஸிஸ்ட் இன் ஏரியா தட் மே பி யூஸ்ட் இன் த ஃபியூச்சர். அதை எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா பெட்ரோலியம். இப்போ இது என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்யூச்சரில் தான் அதை யூஸ் பண்ண முடியும், நமக்கு வந்து இப்போதைக்கு அதை எடுக்க முடியாத லெவலில் இருக்கிறது தான் பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் நமக்கு தெரியும், அங்கே இந்த ப்ராடக்ட் இருக்குன்றதும் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளால் அதை இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு நம்மளால் எடுக்க முடியலை அந்த ப்ராடக்டை, அதுதான் வந்து பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னோட புக்கில் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மெரைன் ஈஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. இது பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சீயில் வந்து இருக்குது. இந்த ஈஸ்ட் பார்த்தோன்னா ஆக்சுவலாக நம்ம நார்மலாக பேக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஈஸ்ட், அந்த ஈஸ்ட் தான் அது வந்து இந்த பிளேஸில் இருக்குது. ஆனால் அதை எடுக்கிறதுக்கான டெக்னாலஜியை இன்னும் வந்து நம்ம கண்டுபிடிக்கலை. ஸோ அதை எப்படி எடுக்கிறதுன்னு இன்னும் நம்ம டெவலப் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உன்னோட பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ்னு. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ் அண்ட் ஆக்சுவல் ரிசோர்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெனிவபிலிட்டி. ஸோ இந்த ரெனிவபிலிட்டி பார்த்தோன்னா ரெனிவபிள் அண்ட் நான் ரெனிவபிள் சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. இந்த பிக்சரில் தெரியுது இல்லையா, ரெனிவபிள் அண்ட் நான் ரெனிவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சோர்ஸஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ரெனிவபிள் இஸ் ஒன்ஸ் கன்சியூம்ட் கேன் பி ரெனியூட் வித் த பேசேஜ் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் திரும்பவும் நமக்கு அது கிடைக்கும், அதுதான் ரெனிவபிள். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உனக்கு ஏர், வாட்டர், சன்லைட், அது மாதிரி நம்ம அதிலிருந்து இந்த சோலார் எனர்ஜி இதெல்லாம் இருக்குது இல்லையா, விண்ட் எனர்ஜி, லைக் திஸ், இது எல்லாமே ரெனிவ் ஆகிறது தான். ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் திரும்பவும் நமக்கு அது கிடச்சிட்டே தான் இருக்கும், ரெனிவ் ஆகிட்டே தான் இருக்கும். தட் இஸ் ரெனிவபிள் ரிசோர்ஸ். அதே நான் ரெனிவபிள் பார்த்தோன்னா இந்த ஆயில், கோல், நேச்சுரல் கேஸ், லைக் திஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஒன்ஸ் நம்ம ஆயிலோ நேச்சுரல் கேஸோ கோலோ எது யூஸ் பண்ணாலும் திரும்பவும் அது என்ன ஆகாது, ரெனிவ் ஆகாது. நமக்கு திரும்பவும் அது வந்து நம்ம ரெனிவபிள் மாதிரி நம்ம திரும்பவும் வராது. அதனால தான் அதை நான் ரெனிவபிள் சொல்கிறாங்க. திரும்பவும் கிடைக்காதது நான் ரெனிவபிள், அகைன் அண்ட் அகைன் நமக்கு திரும்ப கிடைக்கிறது தான் ரெனிவபிள் சொல்கிறாங்க. ஸோ ஹியர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெனிவபிலிட்டியில் 2 டைப்ஸ், ரெனிவபிள் அண்ட் நான் ரெனிவபிள். இது நெக்ஸ்ட் டைப் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் உனக்கு இருக்கிறது பார்த்தோன்னா ஹியர்
localized resource and the universal resources. உன்னோட புக்கில் யூனிவர்சல்ஸ் இருக்கும், ஹியர் யூபிகேட்டாஸ்னு கொடுத்துருக்காங்க, பட் யூனிவர்சல் ஓகேவா, யூனிவர்சல் ரிசோர்ஸும் இதுவும் ஒன்று தான். ஸோ ஹியர் லோக்கலைஸ்டுன்னு பார்த்தோன்னா when resource are present in specific region, ஸ்பெசிஃபிக் ரீஜியனில் தான் இருக்கும். இப்போ மினரல்ஸ் பார்த்தோன்னா எல்லா பிளேஸ்லேயும் மினரல்ஸ் நமக்கு கிடைக்காது இல்லையா, காப்பர் அயன் இதெல்லாம் அது ஸ்பெசிஃபிக் பிளேஸில் தான் இருக்கும், அதனால் அதை வந்து லோக்கலைஸ்டுன்னு சொல்கிறாங்க. அதே இது யூனிவர்சல் which is found everywhere, எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. இப்போ ஏர் சன்லைட், இது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஏர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஏர் சன்லைட் எல்லாமே வந்து எல்லா பிளேஸ்லேயுமே கிடைக்கும். ஸோ அதை யூனிவர்சல் ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு இருக்கிற டைப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் லோக்கலைஸ்ட் அண்ட் யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் on the basis of ownership. ஸோ ஓனர்ஷிப்பில் பார்த்தோன்னா உனக்கு என்னென்ன இருக்குன்னா 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, இண்டிவிஜுவல். செகண்ட் ஒன்று கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸு. தேர்ட் ஒன் பார்த்தோன்னா நேஷ்னல் ரிசோர்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இது. இதில் இண்டிவிஜுவல் பார்த்தோன்னா ஆர் ரிசோர்ஸஸ் ப்ரைவேட்லி ஓன்டு பை இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல் பர்சன்ஸால் அவங்க வச்சுருக்கிறது, இண்டிவிஜுவல் பர்சன் வச்சுருக்கிறது பார்த்தோன்னா அது இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனே வந்து அதை வச்சுருக்காங்க அப்படின்னா ப்ரைவேட்லி ஓன்டு, அவங்க ப்ரைவேட்டாகவே அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதை தான் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா கம்யூனிட்டி ஓன்டு. ஆக்சுவலி த ரிசோர்ஸ் விச் கேன் பி யூட்டிலைஸ்ட் பை ஆல் த மெம்பர் ஆஃப் த கம்யூனிட்டி. ஒரு பிளேஸில் இருக்காங்கன்னா அந்த பிளேஸில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் உனக்கு கொடுத்துருக்கிறது அங்கே பார்க் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் பார்க் அது. ஸோ பப்ளிக் பார்க்குன்றப்ப அங்கே என்ன பண்ணுவோம், எல்லாமே பீப்புள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா, அதுதான் கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா நேஷ்னல் ரிசோர்ஸ் ஆர் ரிசோர்ஸ் வித்தின் த பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் அண்ட் த ஓஷனிக் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி. ஆக்சுவலி இதில் வந்து உனக்கு அதாவது ட்ரெயின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ ட்ரெயின் பார்த்தோன்னா நம்ம நேஷ்னல் லெவலுக்கு தான் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வரைக்கும் தான் உனக்கு இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இப்படி இருக்கும், அதை தான் வந்து நேஷ்னல் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம நேஷ்னல் லெவல் வரைக்கும் தான் இருக்குன்றதுக்காக கொடுத்தது தான் நேஷ்னல் ரிசோர்ஸ். அடுத்தது பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் சொல்கிறாங்க. Here the international resources are all oceanic resource found in the open oceans, so utilized only after the international agreement. ஸோ ஓஷன்ஸ்லேயே நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் மற்ற இடத்துல இருக்கிற ஓஷன்ஸில் இருக்கிற ரிசோர்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து நம்ம என்ன வாங்கணும்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து வாங்கியிருக்கணும், இங்கே வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளேஸில் இருக்கிற ரிசோர்ஸ் எடுக்கணுன்றதுக்கு இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ்க்கு ஒரு பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், அதர்வைஸ் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில், இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ், கம்யூனிட்டி, நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து மேன்மேட் ரிசோர்ஸ். ஸோ மேன்மேட் ரிசோர்ஸ் தான் டெக்னாலஜி இன்ட்டு மேன்மேட், அதாவது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸாக மேன்மேட் ரிசோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே உனக்கு கொடுத்துருக்காங்க பாரு, ரப்பர்லேருந்து டயராக கன்வெர்ட் பண்ணுறோம், வுட்டிலேருந்து டைனிங் டேபிள், நெக்ஸ்ட்டு மெட்டல்லேருந்து ஸ்பூனாக கன்வெர்ட் பண்ணுறது, சாண்ட் வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் அதை க்ளே பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, காப்பர்ன்ற அந்த காப்பரை வந்து காப்பர் ஸ்டாச்சுவாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்ம கிடைக்கிறத மேன்மேட் ரிசோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான். ஸோ திஸ் இஸ் அ மேன்மேட் ரிசோர்ஸ். This is a human resource. இதுதான் லாஸ்ட் ரிசோர்ஸ் நமக்கு இருக்கிறது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் who use nature to create more resource. அதாவது நேச்சர்லேருந்து அதை வந்து ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக நிறையா வந்து மோர் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படுது. ஸோ எல்லாமே ஹியூமன்ஸோட அவங்க ரிசர்ச் பண்ணுறது, அவங்க லீடர்ஷிப் தேவைப்படுது, ரெக்ரூட் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ், ட்ரைனிங் எல்லாமே நமக்கு தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ த ஹியூமன்ஸ் வி கிளாஸிஃபை ஹியூமன் பீயிங் செப்பரேட்லி. இதுலேயே வந்து செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஒர்க் பண்ணுறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஹெல்த், நாலேஜ், ஸ்கில் ஹாவ் மேட் த வேல்யூபிள் ரிசோர்ஸ். நிறைய ரிசோர்ஸை டெவலப் பண்ணுறது என்னென்னு பார்த்தோன்னா டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், சயின்டிஸ்ட் லைக் திஸ் எல்லா ரிசோர்ஸ்க்குமே வந்து ஹியூமன்ஸோட அவங்க எஃபர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஹியர். ஸோ ஹியூமன்ஸ் இதுலேயே வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுலேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஹியூமன் ரிசோர்ஸோட சேர்ந்தது.
ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா காந்தியன் தாட் ஆன் ரிசோர்ஸை பற்றி காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் மகாத்மா காந்தி பிளேம்டு ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணணுமா, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸை, ஓவராக வந்து ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அன்லிமிட்டட், தேவையே இல்லாமல் ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ரிசோர்ஸ் பிளானிங் ஃபார் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸை, ரிசோர்ஸை வந்து எப்படி இப்போ வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுனா நம்ம ப்ராப்பர்லி and at the same time we have to save them for our future generation. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், நமக்கு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸை ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, ரிசோர்ஸ் பார்த்தோன்னா நம்ம எல்லா பிளேசஸ்லேயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, எல்லா வேர்ல்டு லெவலில் எல்லா பிளேசஸ்லேயும் வேறு வேறு ரிசோர்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், கேர்ஃபுல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் கால்ட் கன்சர்வேஷன். ஒரு ரிசோர்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது தான் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் resources are being used very fast rate due to the rapid increase in population. Population அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், ரிசோர்ஸை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் nowadaysல. So needs for the future generation, we have to leave something for the future generation. Future generationக்காக கொஞ்சமாவது நம்ம விட்டு வைக்கணும். Here the sustainable development, actually the sustainable development can take place when the reason of depletion or identified wastage and excess consumption. ஸோ எப்படி கன்சர்வ் பண்ணுறது, ஃப்யூச்சருக்கு நம்ம வந்து அந்த ரிசோர்ஸை வச்சுருக்க மாதிரி எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் பார்த்துக்கணும். எல்லாமே வந்து ரீயூசபிளாக இருக்கிற ரிசோர்ஸை வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ரீயூஸ் பண்ணுறாமல் திரும்ப வந்து ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கிறதா இருக்கணும். நெக்ஸ்ட்டு பொல்யூஷன், என்விரான்மெண்ட்டை நீட்டாக வச்சுக்கணும், பொல்யூஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். லைக் திஸ் இது எல்லாமே நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக நம்ம செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் நீ என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இதில் உனக்கு 3 R'sன்னு சொல்லியிருக்காங்க, ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். ரெடியூஸ் என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணாலும் அதை குறைச்சிக்கோ, ரீயூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பி ரிசோர்ஸை, அண்ட் ஆல்சோ ரீசைக்கிள் பண்ணி அதை திரும்பவும் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உனக்கு ரிசோர்ஸை பற்றி சொல்லியிருக்கிறது. ஸோ நம்ம ரிசோர்ஸ்லேயே பார்த்துருப்போம், நேச்சுரல் ரிசோர்ஸ்னு 5 டைப்ஸ் அதில் பார்த்துருந்தோம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு மேன்மேட் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், லைக் திஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ I hope you all understand this class. I will see you in the next class.